கோவை ஆர்எஸ்புரம் சிந்தாமணி பகுதியில் சாலையை சுருக்கி ரவுண்டானா அமைக்கப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் நலன் கருதி ரவுண்டானாவின் அளவை மாநகராட்சி நிர்வாகம் குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள ஆர்எஸ்புரம் சிந்தாமணி பகுதியில் புதிதாக ரவுண்டானா அமைக்கப்பட்டது. அதன் நடுவே உலகத்தை காப்பது இயற்கை வளம், அத்தகைய வளத்தினை பேணி காக்க வேண்டியது மனிதன் என்பதை சித்தரிக்கும் வகையில் உலகம், மரம், மனிதன் என ஒன்றிணைத்து தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ள புதிய சிலையும் திறக்கப்பட்டது. இந்த ரவுண்டானா போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக அமைக்கப்பட்டதாக மாநகராட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டாலும் அது முற்றிலும் மாறுபட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் சிக்னல் இருந்ததை அப்புறப்படுத்தி ரவுண்டானாவாக மாற்றி அமைத்த நிலையில் தற்போது ரவுண்டானா பெரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த ரவுண்டானாவின் சந்திப்பு வழியாகத்தான் புக்கடம், பாலக்காடு, பொள்ளாச்சி, மருதமலை ஆகிய பகுதிக்கு செல்ல முடியும். ஆனால் சாலையின் அளவு குறைந்ததால் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் செல்லாதவாறு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் ரவுண்டானா அமைத்தது பொதுமக்களுக்கு தீராத தலைவலியாக உள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் எப்படி அனுமதி அளித்தது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் நலன் கருதி ரவுண்டானாவின் அளவை குறைக்க வேண்டும் என்று அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் காளிதாசன்.